ஹாய் எவ்ரிஒன், ஐம் சந்தோஷ். நம்ம வாழ்க்கையில பல நேரங்கள்ல பல கஷ்டமான சிச்சுவேஷன்ஸ ஃபேஸ் பண்ணிருப்போம். நிறைய சிச்சுவேஷன்ல எக்கு தப்பா மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு கூட இருந்திருப்போம். நான் சொல்ல போற இந்த சிம்பிள் ட்ரிக் யூஸ் பண்ணி அந்த மாதிரி மோசமான சிச்சுவேஷனை எப்படி தலைகீழ மாத்த முடியும்னு பார்க்கலாம். நம்ம லைஃப்ல ஒரு பர்சனுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், அப்பா கிட்ட பேசுற மாதிரி அம்மா கிட்ட பேச மாட்டோம், அம்மா கிட்ட பேசுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச மாட்டோம். நம்ம ஒரு பர்சனுக்கும் நம்ம பேசுற விதம் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க காலேஜ் டூர் போக போறீங்க. காலேஜ் டூர் போறதுக்கு ஒரு 5000 தேவைப்படுது. அதை யார்கிட்ட கேக்குறது? அப்பா கிட்ட கேக்குறதா இருந்தா அப்பா கிட்ட எப்போ கேட்கணும், அம்மா கிட்ட கேக்குறதா இருந்தா அம்மா கிட்ட எப்போ, எங்க, எப்படி சொன்னா ஓகே சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். நீங்க தப்பான சிச்சுவேஷன்ல தப்பா சொல்லிட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வேணான்னு தான் வரும். இப்போ உங்கள சில பேர், நான் என் வீட்டுல எப்போ கேட்டாலுமே எப்படி கேட்டாலுமே வேணான்னு தான் சொல்லுவாங்க சொல்லுவீங்க. அவங்களுக்கு நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இம்பாசிபிளான விஷயத்தை கூட பாசிபிள் ஆக்க முடியும். எப்போனா அந்த விஷயம் பாசிபிளா இருக்கும்போது மட்டும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த விஷயம் பாசிபிளா இருக்கணும். இப்போ நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சுப்பீரியர் இருப்பாரு. நீங்க ஒரு தப்பு பண்ணி எக்கு தப்பா மாட்டிக்கிட்டீங்க. உங்க சுப்பீரியர் உங்களை கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. அப்படி உங்களை திட்டும் போது உங்களால என்ன ரியாக்ட் பண்ண முடியும்? ஒன்னு, அவர் திட்டுறத வாங்கிட்டு அமைதியா எதுவும் பேசாம இருக்கிறது. ரெண்டாவது, அவர் திட்டும் போது அவர்கிட்ட ஆர்கியூ பண்றது. மூணாவது, அப்படி இல்லையா அவர் திட்டும் போது பதிலுக்கு நம்மளும் திட்டிட்டு வேலையை விட்டு போறது. நம்மள பல பேர் இந்த 3 விஷயங்களை தான் பண்ணிருப்போம். இப்போ நான் உங்களுக்கு நாலாவதா ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி எப்படி நம்ம இந்த சிச்சுவேஷனை நமக்கு ஏத்த மாதிரி மாத்தலாம்னு பார்க்கலாம். இத உங்களுக்கு பெட்டரா புரிய வைக்கிறதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். ஒருத்தவர் கடலுக்கு மீன் பிடிக்க போனாப்போ அங்க அவருக்கு ரொம்ப பெரிய மீன் வலையில மாட்டிக்கிச்சு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் வாழ்நாள்ல இவ்வளவு பெரிய மீனை பிடிச்சதே இல்ல. இந்த மீனை சந்தையில வித்தா அவ்வளவு காசு கொடுத்து வாங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால இந்த மீனை அந்த நாட்டு மன்னர் கிட்ட கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி எடுத்துட்டு போறாரு. அரண்மனை காவலன் கிட்ட நடந்த விஷயத்த சொல்லி மன்னரை பார்க்க போறாரு. மன்னரை பார்த்து சொல்றாரு, மன்னா, நான் ரொம்ப வருஷமா மீன் பிடிச்சிட்டு இருக்கேன். ஆனா என் வாழ்நாள்லே இவ்வளவு பெரிய மீனை பார்த்ததே இல்ல. இவ்வளவு பெரிய மீன் யாருக்கு உடையது? இந்த நாட்டு மன்னரான உங்களுக்கு தான். அதான் கொண்டு வந்தேன். மன்னருக்கு உடனே சந்தோஷம். சமையல்காரனை கூப்பிட்டு அந்த மீனை விருந்துக்கு சமைக்க சொல்லிட்டாரு. இப்போ மன்னர் இவர்கிட்ட எவ்வளவு வேணும் உனக்கு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவரு, மன்னர்கிட்ட விலைலாம் சொல்ல முடியுமா? நான் பிடிச்சேன், ரொம்ப பெருசு, மன்னர் கிட்ட கொடுக்கணும்னு நினைச்சேன், கொடுத்துட்டேன். மன்னருக்கு மறுபடியும் சந்தோஷம். மன்னர், யாரங்கே 1000 காசு கொண்டு வாங்க. 1000 காசை காவலாளி கிட்ட இருந்து மீன் கொண்டு வந்தவர் வாங்கிக்கிட்டாரு. அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி மன்னரை வணங்கும் போது தம் மடியில இருந்த 2 காசு கீழே விழுந்துருச்சு. மடியை பிடிச்சிட்டு கீழே விழுந்த 2 காசை எடுக்கிறாரு. அதை பார்த்ததும் மன்னருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. மன்னர், நான் உனக்கு 100 இல்ல 200 காசு விலை போகிற மீனுக்கு 1000 காசு கொடுத்திருக்கேன். ஆனாலும் நீ கீழே விழுந்த 2 காசுக்கு ஆசைப்படுற. மன்னருக்கு உடனே ரொம்ப கோவம் வந்துருச்சு. இப்ப அவன் நினைக்கிறான், மீன் கொடுக்க வந்து மன்னரோட கோவத்துக்கு ஆளாயிட்டமேனு. உங்களுக்கே தெரியும், மன்னருக்கு கோவம் வந்தா என்ன வேணாலும் பண்ணுவாரு. இப்ப இந்த சிச்சுவேஷன்ல அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம எக்கு தப்பா மாட்டிக்கிட்டான். இப்ப அவன் மன்னரோட கோவத்தை புரிஞ்சுக்கிட்டு சொல்றான், மன்னா, நான் அந்த 2 காசுக்கு ஆசைப்படல. யாராவது ஒரு மீனுக்காக இவ்வளவு காசு கொடுப்பாங்களா? ஆனா நான் ஏன் அந்த கீழே விழுந்த 2 காசை எடுத்தனா, அந்த காசு எனக்கு யாரு கொடுத்தது? இந்த நாட்டு மன்னரான நீங்க கொடுத்த காசை நான் கீழே போட்டா அது யாருக்கு அவமானம்? நீங்க கொடுத்த காசை உதாசீனப்படுத்த கூடாதுன்னு தான் நான் எடுத்தேன். உடனே மன்னருக்கு ரொம்ப சந்தோஷம். யாரங்கே இன்னும் 500 காசை கொடுத்து அனுப்புங்க இவருக்கு. நீங்க பார்த்திருக்கலாம், இந்த கஷ்டமான சிச்சுவேஷன்லயும் இவன் எப்படி சாமர்த்தியமா மன்னர் கிட்ட என்ன சொன்னா எஸ்கேப் ஆகலான்னு அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி சிச்சுவேஷனை தனக்கு சாதகமா மாத்திக்கிட்டான். இப்போ உங்களுக்கு ஒரு क्वेश्चन வந்திருக்கும், நம்ம எப்படி சொன்னாலுமே சில பேர் கேட்கவே மாட்டாங்களேன்னு. இப்போ இந்த குட்டி ஸ்டோரியை பாருங்க, உங்களுக்கே புரியும். ஒரு நாட்டுல ஒரு மன்னர் இருக்காரு. அவர் ரொம்ப கோவக்காரரு. யாராவது அவரை எதிர்த்து பேசினாலே அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பாரு. அரண்மனையில இருக்க சமையல்காரன் 30 வருஷமா மன்னருக்கு ஏத்த மாதிரி கோவப்படாதபடி சமைச்சிட்டு இருந்தாரு. ஒரு நாள் சாப்பாடு பரிமாறும் போது சாம்பார்ல இருந்து ஒரு துளி மன்னரோட ட்ரெஸ்ல பட்டுருச்சு. மன்னர் உடனே நெருப்பா சிங்கம் மாதிரி ஒரு பார்வை பார்த்தாரு. அந்த பார்வைக்கான அர்த்தம் சமையல்காரனுக்கு புரிஞ்சிருச்சு. மன்னர் நெருப்பா பார்த்த உடனே அவன் தான் கையில இருந்த சாம்பார் குண்டான மன்னர் மேல கவுத்துட்டான். மன்னருக்கு இப்போ ரொம்ப கோவம் வந்துருச்சு. மன்னர் சொல்றாரு, ஏண்டா நீ ஃபர்ஸ்ட் ஒரு துளி தெரியாம பட்டுருச்சு, அது கூட விடு, ஏன் சாம்பார மேல கவுத்த? சமையல்காரன் சொல்றான், மன்னா, நான் அந்த ஒரு துளி உங்க ட்ரெஸ்ல படுறப்பவே நீங்க பார்த்த பார்வைக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சு. நீங்க என்ன
தூக்குல போட போறீங்கன்னு. நீங்க என்ன தூக்குல போட்டா இந்த நாட்டு மக்கள் என்ன பேசுவாங்க? பாருப்பா, இந்த சமையல்காரன் ஒரு துளி சாம்பார தெரியாம மன்னர் சட்டையில பட்டுருச்சு, அதற்காக மன்னர் அந்த சமையல்காரன் தூக்கிலே போட்டுட்டாரு அப்படின்னு உங்க தீர்ப்ப அநியாயம்னு பேசியிருப்பாங்க. ஆனா இப்போ நீங்க என்ன தூக்குல போட்டீங்கன்னா அந்த சமயக்காரனுக்கு திமிருப்பா, வேணுனே மன்னர் மேலேயே சாம்பார வித்துட்டான், மன்னர் கொடுத்த தீர்ப்பு கரெக்ட் தான், உங்க தீர்ப்பு நியாயமானதுன்னு சொல்லுவாங்க. மன்னருக்கு இதுக்கு மேல தண்டனை கொடுக்கவே தோணல, நேரா போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிட உட்காந்துட்டாரு. நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில ப்ராப்ளம பெருசாக்கி தான் அதுக்கு தீர்வு காண முடியும். இப்ப நம்ம கால்ல ஒரு சின்ன முள்ளு குத்துனா கூட நம்ம ஒரு சின்ன ஊசியை வச்சு அந்த ஹோலை பெருசு பண்ணி தானே அந்த முள்ள வெளியில எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னா கூட சின்னதா இருக்க ஹோலை கொஞ்சம் பெருசு பண்ணாதான் ஆபரேட் பண்ணி அந்த ப்ராப்ளம கியூர் பண்ண முடியும். அதே மாதிரி சம்டைம்ஸ் லைஃப்லயும் சில ப்ராப்ளம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு வந்து தான் கம்ப்ளீட்டா சால்வ் பண்ண முடியும். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, யாருக்கிட்ட என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும்னு தான். சோ நீங்க என்ன சொன்னா உங்க சுப்பீரியர் கேட்பாரு, இல்ல எப்படி சொன்னா அவருக்கு புரிய வைக்க முடியும்ன்ற ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஸ்கில்ல நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல எந்த சூழ்நிலையிலும் நீங்க டேக்கிள் பண்ண முடியும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.